திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் திருக்காலத்தி மலையிலே உடுப்பூர் என்ற வன கிராமத்திலே பிறக்கிறார். தத்தை நாகன் தம்பதிக்கு வயதான காலத்திலே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி இருந்து இறைவனையே வழிபட்டு பின்னர் பிறந்த குழந்தையாக இருக்கிறார். அவருக்கு திண்ணன் என்று பெற்றோர் பெயரிடுகிறார்கள். திண்ணன் அன்பும் வீரமும் இரண்டுமே ஒருங்கே கொண்டவனாக வளர்ந்து வருகிறான். அப்போது வில் விழா என்று திண்ணனுக்கு வில் பயிற்சி கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு விழாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 7 நாட்களில் வில் வித்தை முழுமையாக கற்று உணர்ந்தவனாக திண்ணன் ஆகிறான் என்பதில் நின்றோம். இப்போது ஒவ்வொரு ஆண்டும் 6வது வயதிலே வில்வித்தை கற்க தொடங்கியவன் தனது 16வது வயதில் வில்வித்தை, ஈட்டி எறிவது, தண்டாயுதம், வேல், வாள் என்று இருக்கிற ஆயுதங்களின் பயிற்சிகளை எல்லாம் முற்று முழுதாக கற்றுக்கொண்டு ஒரு கட்டிளங்காளையாக வளர்ந்து நிற்கிறான். அவனது 16 வயது பருவம் அந்த திண்ணனுடைய இளமை தோற்றம் அப்படி பார்ப்பவர்களையெல்லாம் வசீகரிக்கிறது என்று சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார். இவ்வண்ணம் திண்ணனார் நிரம்பு நாளில் இருங்குறவர் பெருங்குறிச்சிக்கு இறைவனாய மைவண்ண வரை நெடுந்தோள் நாகன் தானும் மலையெங்கும் வனமெங்கும் வரம்புயில் காலம் கைவண்ண சிலை வேட்டையாடி தெவ்வர் கன நிறைகள் பல கவர்ந்து கானம் காத்து மெய்வண்ணம் தளர் மூப்பின் பருவம் எய்தி வில் உழவின் பெருமுயற்சி மெலிவான் ஆனான் அப்படிங்கிறார். திண்ணனாருக்கு 16 வயது நிரம்பி இருக்கிறது. அவருடைய தந்தையாரோ தோல் வலிமை குறைந்து ஒரு முதுமை பருவத்தை அடைந்திருக்கிறார். அவரது கூட்டத்தாரை காப்பாற்றுவதற்கு அவரால் அந்த வேடுவ தொழிலை செய்ய முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உடல் மனம் இரண்டாலும் ஒரு மெலிவு கண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அங்கன் மலை தடஞ்சாரல் புனங்கள் எங்கும் அடல் ஏனம் புலி கரடி கடமை ஆமா வெங்கண்மரை கலையோடு மான் முதலாய் உள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர் காலை திங்கள் முறை வேட்டை வினை தாழ்த்தது என்று சிலை வேடர் தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் குல முதல் தலைவனாகி உள்ள தன் தெரியல் நாகன் பால் சார்ந்து சொன்னார். போது நாகனிடம் முறையிடுவதற்காக அந்த குலத்தை சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எப்படியோ புலி, காட்டுப்பன்றி, கரடி, காட்டு பசு, அப்படி மான் எல்லாமே மிருகங்கள் எல்லாம் சற்றும் அஞ்சாத இங்க நமக்கு நெருங்கி வருது, காடுகளை அழிப்பதையும் மேற்கொண்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் ஒரே அட்டகாசம் பண்ணுது, அதனால அதை வேட்டையாட வேண்டிய கட்டாயம் இப்போது நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதுவே லேட் ஆயிடுச்சு, இப்ப சீக்கிரமா ஏதாவது முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதை கேட்டதும் வேடுவர்கள் இப்படி சொன்ன உடனே நாகன் தன்னை அந்த வயோதிக தன்மையை மனதில் நினைத்து கொள்கிறாரா? இப்படியெல்லாம் என்னால இப்போ வேட்டைக்கு போய் இவர்களை காக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே எழுகிறது. எனக்கு வலிமை இல்லை, அதனால நான் போக இல்லை, என்னுடைய புதல்வனை அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. புதல்வனான திண்ணன் இப்போது 16 வயது, எல்லா ஆயுத பயிற்சியும் பெற்று சிறந்து விளங்குகிறான் இல்லையா? அதனால அவனை வேடுவர்களும் முதலில் தன் தலைவருக்கு உற்ற மூப்பை கருதி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்களாம். அப்புறம் என் மகனையே உங்களுக்கு தலைவனாக்கி அவனையே இந்த தொழிலுக்கு அனுப்புகிறேன், அவன் உங்களை காப்பாத்துவா, இந்த வேட்டையை அவன் மேற்கொள்வான் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சந்தோஷமும் அடைந்தார்களாம். ஏனென்றால் திண்ணன் அவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால. இப்போ இத்தனை காலமும் நினது சிலை கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம், இன்னும் அத்த உனது அருள் வழியே நிற்பதல்லால் அடுத்த நெறி வேறு உளதோ? அதுவே அன்றி மெய்த்த விரல் திண்ணனை உன் மரபில் சால மேம்படவே பெற்றளித்தாய், விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை ஈண்டு அழைத்து நுங்கள் வரையாட்சி அருள் என்று மகிழ்ந்தார் வேடர். என்ன சொல்றாங்களா? ஐயா, நீங்க எங்களை எவ்வளவோ காலமா நல்ல முறையில காப்பாத்திக்கிட்டு வந்தீங்க, உங்க மகன் இருக்கிறானே அவனும் எந்த குறைவும் இல்லாம உங்களுடைய மரபில ரொம்ப உயர்வான நிலையிலே தான் இருக்கிறான், அதனால அவனை கூப்பிட்டு உங்களுடைய பொறுப்பை நீங்கள் அவனுக்கு தந்தால் நாங்க சந்தோஷப்படுவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே இவர் என்ன செய்யறார் பாருங்க, மகனை அழைக்கிறார். மகன் வருகிறான்.
மகன் வந்த உடனே அவர் சொல்றாரு, என்னால முடியல, நீதான் இந்த பொறுப்பை இனி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு அவனும் போற்றுதலுக்குரியது தானே, அதனால சரின்னு ஒத்துக்கிறானா. அப்போ என்ன செய்யறாங்க பாருங்க, இந்த திண்ணன் ஆட்சி பொறுப்பை ஏற்பது அப்படிங்கிறது தான். இந்த திண்ணனுடைய அப்பா தானே இதுவரைக்கும் அந்த கூட்டத்தின் தலைவனாக இருந்தார், இப்போ திண்ணன் தலைவன் ஆக போகிறான். அதுக்கு முதல்ல அந்த கிராமத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முதுமை பெண், முதுமையான ஒரு சுமங்கலி பெண், அந்த குலத்திலேயே யார் மூத்த பெண்மணியோ அவர்களை அழைத்து அவங்க கிட்ட இந்த தெய்வங்களை திருப்தி செய்வதற்கான அந்த பூஜைகளை எல்லாம் செய்து என் மகனை ஆசீர்வதிக்க வேண்டும், ஏன்னா எனக்கு அடுத்த பட்டத்தை அவன் ஏற்க இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மாவும் காடு பலி ஊட்டுவது, அதை உடனே நல்லபடியா வன தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டுமென குறைவின்றி கொண்டு போனாள். சரின்னு சொல்லி அவளும் சந்தோஷமா என்னவெல்லாம் இந்த வன தெய்வங்களுக்கு படைக்க வேண்டுமோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு போகிறாள். இப்படி தெய்வ நிகழ் குறமுதியாள் சென்ற பின்பு திண்ணனார் சிலை தாதை அழைப்ப சீர்கொள் மைவிரவு நறுங்குஞ்சி வாசக்கண்ணி மணி நீல மலையொன்று வந்ததென்ன கைவிரவு சிலை வேடர் போற்ற வந்து காதல் புரி தாதை கழல் வணங்கும் போதில் செய்வரை போல் புயம் இரண்டும் செறிய புள்ளி செழும் புலித்தோல் இருக்கையின் முன் சேர வைத்தான். பாருங்க எப்படி இருக்கானா, ஆவேசம் கொண்டு குறி சொல்கிற அந்த குரத்தி, அந்த பெண்மணி, அந்த முதிர்ந்த தேவராட்டி அங்கிருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பினாளா. உடனே நாகன் என்ன செய்தாரா, அப்பா மகனை அழைக்கிறார். மகனை அழைக்கிற உடனே மகன் என்ன செய்கிறான் பாருங்க, வேடுவர்கள் தங்கள் கையிலே வில்லை எப்பவுமே வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதே போலதான் அவனும் வச்சிருந்தானா. அப்படி ஒரு வில்லி ஏந்தியவனையாக திண்ணன் எப்படி வருகிறானா, ரெண்டு தோள்களும் அப்படியே அவர் ஒரு மலை போல வருகிறானா, மலை போல இருக்கிறானா. மணி நீல மலையொன்று வந்ததென்ன அப்படின்னாரு. அப்படி கருமை நிறம் இல்லையா, முதல்லயே அவன் பிறக்கும் போதே எவ்வளவு கரும் நிறத்திலே இருந்தான், ஆனாலும் பிரகாசமா இருந்தான்னு நம்ம பார்த்தோமே. இப்போதும் அவர் அப்படித்தான் சொல்கிறார். புலித்தோலால் ஆன ஆசனத்திலே தன் தந்தை கூப்பிட்டாரேன்னு வந்து அவரை வணங்கி விட்டு அமர்கிறான். இப்போ என்ன சொல்றாரு அவரு, அப்பா என்னால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, எனக்கு மூப்பு வந்து விட்டது, அதனால என்னால வேட்டையாட முடியாது, நீதான் இனிமேல் இந்த மலை குல காவல் அதை ஏற்க வேண்டும், அதை நான் வேட்டையாடினாரு, நீதான் எல்லாத்தையும் வேட்டையாடி உன்னுடைய மரபு உரிமை, உனக்கு எனக்கு அடுத்து நீதானே இந்த பட்டத்துக்கு உரியவன், நீதானே இந்த தலைமை பொறுப்புக்கு உரியவன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடைத்தோலும் சுரிகையும் கை கொடுத்தான் என்றே. இப்போ ரெண்டையும் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், அரச சின்னம், அவங்க தோலால் ஆன கேடயம், அதே போல அவருடைய உடைவாள், ரெண்டையுமே கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் நாகன். இப்போ மகன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டாயிற்று அப்படிங்கிறாங்க. தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் குலத்தலைமைக்கு சார்பு தோன்ற வந்த குறைபாடு அதனை நிரப்புமாறு மனங்கொண்ட குறிப்பினால் மறாமை கொண்டு முந்தையவன் கழல் வணங்கி முறைமை தந்த முதற் சுரிகை உடை தோலும் வாங்கி கொண்டு சிந்தை பரம்கொள நின்ற திண்ணனார்க்கு திருத்தாதை முகமலர்ந்து செப்புகின்றார். இப்போ அப்பா கொடுத்த பொறுப்பை பவ்யமா வாங்கி கொண்டார் திண்ணனார். இப்போ அப்பா அறிவுரை சொல்ல போகிறார். நம்முடைய குல மறவர் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்ததன் மேல் நலமே செய்து தெம்முனையில் அயல் புலங்கள் கவர்ந்து கொண்ட தின் சிலையின் வளம் ஒழியா சிறப்பின் வாழ்வாய், வெம்முனையின் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும், விரைந்து நீ தாழாதே வேட்டையாட இம்முரண் வெஞ்சிலை வேடர் தங்களோடும் எழுக என விடை கொடுத்தான். இயல்பில் நின்றான். என்ன செய்யறாரா, வேண்டுதல் வேண்டாமைன்னு இருக்கக்கூடாதுப்பா, சமநிலையில இருக்கணுங்கிறத நாகன் வாழ்ந்து காட்டினவராம். அப்படிப்பட்ட நாகன் மகனை பார்த்து சொல்றாராம், நம்முடைய குலத்தை சார்ந்த இந்த வேடர்கள் உறவினர்கள் எல்லாரையும் நான் பாதுகாத்து பேணி வளர்த்ததை காட்டிலும் நீ இன்னும் அதிகமாக அவர்களை பாதுகாக்க வேண்டும், நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்து தரணும், அயல் நாடுகளை எல்லாம் ஜெயித்து நம்மளுடைய இந்த வனத்தை இன்னமும் நீ பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய வில்லாற்றலால சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கை நடத்து அப்படின்னு வாழ்த்தி விட்டு தாமதிக்காமல் விரைந்து வேட்டையாடுவதற்கு இந்த
வீரர்களை எல்லாம் நம் வேடுவர்களை எல்லாம் உடன் அழைத்து கொண்டு புறப்படு அப்படின்னு விடை கொடுத்தும் அனுப்புகிறார். செங்கன் வயக்கோளரி ஏறு அன்ன திண்மை திண்ணனார் செய் தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை கழல் வணங்கி நின்று விடை கொண்டு புறம் போந்து வேடரோடும் மங்கள நீர்ச்சுனை படிந்து மனையின் வைகு இருளின் புலர் காலை வரிவில் சாலை பொங்கு சிலை அடல் வேட்டை கோலம் கொள்ள துணை தொழில் கைவினைஞரோடும் பொலிந்து புக்கார். என்ன செய்யறாராம்? ஆண் சிங்கம் போல அப்படி திண்ணனார் புறப்படுகிறாராம். முற்பிறவியிலே அவர் செய்த நல் வினையால் பெற்ற அந்த கொடிய கண்களையும் வீரப்பாட்டையும் உடைய தந்தையாகிய நாகனின் பாதங்களில் விழுந்து வணங்கி விடைபெற்று கொண்டு வெளியில வந்தாரு. அங்கிருந்த வேடர்களோட போய் நன்மை பயக்கின்ற அருவியில் முழுகி நீராடி தன் வீட்டிற்கு சென்று ஓர் இரவு தங்கினார். மறுநாள் பலன்னு பொழுது விடியுது. நல்ல முகூர்த்த நேரம், வைகரை போது. அந்த நேரத்துல வில்லை எடுத்துக்கொண்டு சாலைக்கு சென்று அங்கு அப்படி சந்தோஷமா கிளம்புறாராம் வேட்டைக்கு. அதுக்கு ஏத்த ஆடையை அணிந்து கொண்டாராம். வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, வேடுவ குல மக்கள், அவர்களையும் அழைத்து கொண்டு அவர் கிளம்பினாராம். திண்ணன் எப்படியெல்லாம் போர்க்கோலம் பூணுவது என்கிறார்களே, அப்படி வேட்டைக்கு போகும்போது என்னென்ன உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஆயுதங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன ஆயுதங்களை சேகரித்து கொண்டு புறப்படுகிறார்கள், அப்படியெல்லாம் அவன் அந்த உடைகளோடு கிளம்பும் போது திண்ணன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற வர்ணனையை சொல்லிக்கொண்டே போகிறார். திண்ணன் வேட்டைக்கு ரெடியா அம்புகளை எடுத்துக்கொண்டு நான் பூட்டுவதற்கு தயார் நிலையில அப்படி நிற்கும் போது என்ன ஆச்சா? எல்லாரும் வாழ்த்தினார்களாம். அவர்களெல்லாம் ஜெய் விஜய் பவா குரல் எழுப்புகிறார்கள். வெற்றி உண்டாகணும் இல்லையா? வெற்றியோடு திரும்ப வேண்டுமே. எந்த ஒரு தொழில் செய்ய போனாலும் அதுல வெற்றி கிடைக்க வேண்டும். முதல் முறையாக நாம ஒன்றை செய்ய முற்படும் போது எல்லாரும் இறைவனை வணங்குவது இயல்புதானே. அப்படி இந்த மலைவாழ் மக்களும் வேடுவ குலத்தினரும் இறைவனை இறைஞ்சி எல்லாரும் ஜெயகோஷம் செய்கிறார்கள் திண்ணனாருக்காக. திண்ணனாருடைய கன்னி வேட்டை, அதற்கான முஸ்தீஃபுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பெண்மணி வந்தாளே, தேவராட்டி, நாகனிடம் எல்லா பொருள்களையும் படையல் போடுவதற்காக வாங்கி கொண்டு போனாளே, அந்த பெண்மணி எதிர்க்கே வருகிறாளாம். பல்வேறு வாளி புதை பார்த்து உடன் போத ஏவி வில் வேடர் ஆய துடி மேவி ஒலிக்கும் முன்றில் சொல்வேறு வாழ்த்து திசைதோறும் துதைந்து விம்ம வல்லேறு போல்வார் அடல் வாளி தெரிந்து நின்றார். மான சிலை வேடர் மருங்கு நெருங்கு போதில் பானல் குல மாமலரில் படர் ஜோதியார் முன் தேன் நல் தசை தேரல் செரு பொறி மற்றும் உள்ள காணப்பலி நேர் கடவுட்புறையாட்டி வந்தாள். அவங்க அப்பா அனுப்பினாரே படையல் போட சொல்லி, அந்த பெண்மணி படையல் போட்டு விட்டு எதிரே வருகிறாள். திண்ணனாருடைய அந்த பெருமை மிக்க அந்த வில்லை ஏந்தி கொண்டு அவர் நிற்கும் பொழுது வேட்டைக்கு தயாரா நெருங்குகிற சமயத்திலே அந்த பெண்மணி அங்கே வந்து சேர்ந்தாள். அவளை பார்த்த உடனே எல்லாரும் வழிவிட்டு திண்ணனாரை அவள் பேசணும், திண்ணனாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வழிவிட்டார்களாம். இப்ப திண்ணனார் முன்னால அவ தேன், மாமிசம், கல், அவிசு, அதாவது தேவர்களுக்கு கொடுக்குறோமே படையல் போட்டதுன்னு அர்த்தம். இந்த படையல் போட்டவை, பொறி அப்படின்னு எல்லாத்தையும் படையல் பொருள்களை எல்லாம் தெய்வங்களுக்கு படைத்ததை எடுத்துக்கொண்டு இவர்கிட்ட கொடுக்கிறாளாம். கடவுள் தன்மையாகிய ஆவேசிக்கும் தன்மை கொண்டவள் தேவராட்டி. அவளுக்கு சாமி வருது இல்லையா, ஆவேசம் கொண்டு அவள் தெய்வ வாக்கை தன் வழியாக கடத்துகிறாள். அப்படிப்பட்ட பெண்மணி இதையெல்லாம் கொண்டு வந்து தந்துட்டு நின்று எங்கும் மொய்க்கும் சிலை வேடர்கள் நீங்க புக்கு சென்று அங்கு வள்ளல் திருநெற்றியில் சேடை சாத்தி உன் தந்தைக்கும் இந்நன்மைகள் உள்ள அல்ல, நன்றும் பெரிது உன் விரல் நம் அளவு இன்று இது என்றாள். அப்படி படையல் போட்ட பெண்மணி அந்த படையல் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சொல்கிறாள், இதே போலதான் உங்க அப்பாவுக்கும் நான் தான் செஞ்சேன், அப்ப கூட இவ்வளவு நல்ல நிமித்தங்கள் ஏற்படவில்லை. அதுக்கும் முன்னால உன் தாத்தா இருந்தாரே உங்க அப்பாவுக்கு அப்பா, அவருக்கும் வேட்டைக்கு முதல் வேட்டை கன்னி வேட்டைக்கு போகும்போது நான் தான்ப்பா இந்த படையல் போட்டேன், அப்ப கூட இந்த நல்ல நிமித்தங்கள் எல்லாம் எனக்கு தெரியவில்லை. இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிற நல்ல நிமித்தங்களை சொல்லி முடியாது, அவ்வளவு நல்ல நிமித்தங்களை நான் காண்கிறேன், உன்னுடைய வேலை நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றா.
அது இதுல நாம் புரிந்து கொள்வதற்கு சேக்கிழார் சுவாமிகள் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, திண்ணனுடைய தகப்பனாராகிய நாகன், நாகனுடைய தந்தை, இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த சகுனம், நல்ல சகுனங்கள் தெரியுதுன்னு சொல்றாளே, அப்படித்தானே இருக்கும். அவர்களெல்லாம் ஒரு குலத்தை, ஒரு ஊர் மக்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய தொழிலை ஆரம்பித்தார்கள். திண்ணன் அதுக்காகவா ஆரம்பிக்கிறான்? இந்த உலகமே உய்ய வேண்டும் என்பதற்காக அல்லவா வந்திருக்கிறான். அன்பு நெறியை எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக, தானே வாழ்ந்து காட்டுவதற்காக அல்லவா புறப்பட்டிருக்கிறான். அவன் கன்னி வேட்டைக்காக மட்டுமா வந்திருக்கிறான்? நம்மையெல்லாம் கடை தேற்றுவதற்கான வேட்டை அல்லவா அவன் தொடங்க போவது. அதனால அவனுக்கு நல்ல சகுனங்கள் தோன்றுவது இயல்பே தானே. அதனாலதான் அப்படியே அவனுடைய அந்த தேவராட்டியின் குரலாக இங்கே சேக்கிழார் சுவாமிகள் பதிவு செய்கிறார். அவனுக்கு கிடைத்த நல்ல சகுனங்கள் வேறு எவருக்குமே கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நாம இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை கடை தேற்றுவதற்காக வெறும் வேடுவ குலத்தை மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க போகும் நம்மை போன்றவர்களையும் கடை தேற்றுவதற்காக திண்ணன் தன் வேட்டைக்கு தயாராகிறான். நாளை எப்படி வேட்டையாடப் போகிறான், இறைவன் அவரை எப்படி ஆளப்போகிறார், இவன் இறைவனுக்கு என்னென்ன பரிசுகள் தரப்போகிறான், நாளை பார்ப்போம்.